நம்ம யூஸ் பண்ற ஏடிஎம் கார்டுல 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் ஒளிஞ்சிருக்கு. இது எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருந்து பேங்க் கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்க முடியும்? இதுக்கு நம்ம பேங்க் கிட்ட எந்த அமௌண்ட்டும் கட்ட தேவை கிடையாது. அது எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருமே இது 3ல இருந்து ஏதாவது ஒரு ஏடிஎம் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதாவது ருபேவா இருக்கலாம், இல்ல விசாவா இருக்கலாம், இல்ல மாஸ்டர் கார்டா இருக்கலாம். இதுல என்ன விஷயம்னு கேக்குறீங்களா? இதுலதான் விஷயமே இருக்கு. இந்த கார்டை பொறுத்து, அப்புறம் நம்ம வச்சிருக்க அக்கௌண்ட் டைப், நம்ம எந்த மாதிரி பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கோம், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நமக்கு 1 லட்சம் கிடைக்குமா இல்ல 10 லட்சம் கிடைக்குமா அப்படின்றத பேங்க் சைட்ல இருந்து டிசைட் பண்ணுவாங்க. நீங்க ருபே கார்டு வச்சிருக்கீங்க, அது வந்து நார்மலான ஸ்டாண்டர்ட் கார்டு தான் அப்படின்னா அதுக்கு 1 லட்சம். அதுவே நீங்க ருபேல வந்துட்டு பிளாட்டினம்னு இருக்கு, இதுல பிளாட்டினம், கோல்டு அந்த மாதிரிலாம் கேட்டகரிஸ் இருக்கு, அது வச்சிருக்கீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அதுவே நீங்க விசா கார்டு வச்சிருக்கீங்க இல்ல மாஸ்டர் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது 2 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். என்னோட கார்டு எந்த மாதிரியான கார்டு, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம கார்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இங்கே போட்டிருப்பாங்க இது மாஸ்டர் கார்டா இல்ல விசா கார்டா இல்ல ருபே கார்டா அப்படின்றத போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாண்டர்ட் கார்ட்ஸ்னா அதுல எதுவுமே பெருசா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுவே வந்துட்டு ருபேலே வந்து பிளாட்டினம்னா இங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த கார்டுல ஏதாவது ஒரு இடத்துல அது எந்த டைப் ஆஃப் கார்டு அப்படின்றது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுவே நீங்க ருபேல வச்சிருக்கீங்கன்னா இது டொமஸ்டிக் கார்டுன்னு சொல்லுவாங்க. ருபே வந்து நம்ம இந்தியாக்குள்ள யூஸ் பண்ணிக்கிற கார்டு, அதனால அது டொமஸ்டிக் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்க மாஸ்டர் கார்டு யூஸ் பண்றீங்க இல்ல விசா கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது குளோபலா, அதாவது இன்டர்நேஷனலா நீங்க எங்க போனாலும் இது ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ். இதுல காமனா 5 டைப்பான சிச்சுவேஷன் இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல நம்ம பேங்க் கிட்ட இருந்து, அதாவது இதை வந்து டெபிட் கார்டு இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம பேங்க் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேங்க் கிட்ட இருந்து நமக்கான பணத்தை வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் சிச்சுவேஷன் என்னன்னா, நம்ம பேங்க்ல இருந்து நமக்கு தெரியாம பணம் போனுச்சுன்னா நீங்க கவலையே இனிமே பட வேணாம். அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஃப்ராட் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன் சொல்றாங்க. இன்கேஸ் உங்க ஏடிஎம் கார்டை வந்துட்டு யாராவது திருடிக்கிட்டாங்க, இல்ல நீங்க தொலைச்சிட்டீங்க, இல்ல வந்துட்டு உங்க கார்டுல இருக்க டீடைல்ஸ்லாம் வந்து க்ளோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க உடனே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி, அதாவது 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும். இந்த மாதிரி என்னோட கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு, அதோட சேர்த்து என்னோட பணமும் காணாம போயிடுச்சு. காணாம போனுச்சுன்னா நீங்க அதை சொல்லணும். காணாம போகல அப்படின்னா நீங்க பிளாக் பண்ணிட்டு விட்டுலாம். இன்கேஸ் காணாம போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் போனுச்சு, எப்ப தொலைச்சிங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கார்டை பிளாக் பண்ணிட்டு நம்ம அமௌண்ட் எவ்வளவு போனுச்சோ அதை நமக்கு ரிட்டர்ன் தந்துருவாங்க. இப்போ 10,000 ரூபாய் எனக்கே தெரியாம யாராவது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து பேங்கே நமக்கு ரிட்டர்ன் தந்துருவாங்க. அது 1000 ரூபாவா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அமௌண்ட் இருந்தாலும் சரி. சரி, காணாம போன பணத்தை அப்படியே ரிட்டர்ன் தந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா அது நமக்கு ஷுவரா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எந்த மாதிரியான அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏடிஎம் கார்டு என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது மாதிரி பேங்க் சைட்ல இருந்து நிறைய பாலிசிஸ் இருக்கும். அது எப்படி அப்படின்றத பொறுத்து தான் அவங்க அமௌண்ட்டை ரிட்டர்ன் தருவாங்க. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஏடிஎம் கார்டை வந்து யூஸ் பண்றீங்க, உங்க பேங்க்ல வந்து நிறைய பணம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு ரொம்பவே முக்கியம் அப்படின்னா இந்த ஃப்ராட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றத வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா சைபர் கிரைம்ஸ் வந்து நிறையவே நடக்குது, நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது, நம்ம கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கோம். சோ பெட்டர் வந்துட்டு இப்பவே கால் பண்ணி உங்க பேங்க் கிட்ட கேளுங்க, இந்த ஃப்ராட் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வைங்க. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் தான். இப்போ இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது போன் வாங்குறோம், லேப்டாப் வாங்குறோம், ஏதாவது வாங்குறோம், அதுக்கு வந்துட்டு 30 நாள்ல இருந்து 90 நாளைக்குள்ள, அதாவது இப்ப நான் வாங்குறேன்னா 1 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள அந்த போன் வந்து தொலைஞ்சு போச்சுனால உடஞ்சு போச்சுன்னா அதை நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ நீங்க வண்டியில போறீங்க, ஆக்சிடென்ட்டா ஏதாவது டிசேபிலிட்டி வந்துருச்சு, அதாவது ஒரு கையோ காலோ அது செயலில் இழந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ற கார்டை பொறுத்து அவங்க 1 லட்ச ரூபாயில இருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் தருவாங்க. இப்போ இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஏர் டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா அதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. இதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து லக்கேஜ் தொலைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி உங்க லக்கேஜ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்து நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். நீங்க ஃபிளைட்ல போகும்போது உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, அதுக்கு ஏதாவது அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அதனால காசு செலவாகுதுன்னா அதையும் நீங்க இது யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஃபிளைட் டிலே ஆகுறது நமக்கு ரொம்பவே கடுப்பான விஷயம், ஆனா அதுலயும் நமக்கு பெனிஃபிட் இருக்கு. இப்போ 9 மணிக்கு வர வேண்டிய ஃபிளைட் வந்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வந்தா ஓகே. ஆனா அது 4 மணி நேரத்துக்கு மேல 6 மணி நேரமா ஆகுது, இல்ல வந்து 9 மணி நேரமா அது வந்து தள்ளி வருது, ரொம்ப டிலே ஆகி வருதுன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனா இதுக்கு சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து பேங்க் சைட்ல இருந்து கேட்பாங்க. என்னன்னா நீங்க புக் பண்ண டிக்கெட் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஏர்லைன்ல இருந்து நம்மளுக்கு ஒரு மெயில் வரும், இந்த மாதிரி இந்த ரீசன்னால தான் இவ்வளவு மணி நேரம் லேட்டா வந்திருக்கு, சாரி அப்படின்னு கேட்டு ஒரு மெயில் போடுவாங்க. அந்த மெயிலோட காப்பி இதெல்லாம் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க பேங்க் கிட்ட அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இதுவுமே வந்துட்டு நம்ம எவ்வளவு டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணோம், அப்புறம் நம்ம டிரான்சாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் பொறுத்து. அதே மாதிரி பேங்க்குன்னு தனித்தனி பாலிசி இருக்கும், ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு பாலிசி இருக்கும், அதை பொறுத்து தான் நமக்கு ரிட்டர்ன் தருவாங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது ஆக்சிடென்டல் டெத். அதாவது ஆக்சிடென்ட் ஆயிட்டு இந்த கார்டு ஹோல்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் தருவாங்க. அதுவும் பேஸ்ட் ஆன் கார்டு, பேங்க், அப்புறம் நம்ம எந்த வகையான அக்கௌண்ட் டைப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் பேங்கோட பாலிசிஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் தருவாங்க. இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அது என்னன்னா
இந்த கார்டு ஹோல்டர் வந்துட்டு இறக்குறதுக்கு 30ல இருந்து 45 நாளுக்குள்ள இந்த கார்டை எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கணும். நம்ம வந்து ஏடிஎம் கார்டு வாங்கி வச்சிருக்கோம், நான் யூஸே பண்றது கிடையாது, எனக்கு வெறும் ஜிபே தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லே கிடையாது. உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ இல்ல நமக்குன்னு ஒவ்வொரு கார்டுக்கும் டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாதான் இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இதுல என்ன ஒரு ரூல் இருக்குன்னா, இந்த ஏடிஎம் கார்டை நீங்க எங்கேயாவது யூஸ் பண்ணீங்கன்னா தான் இப்ப நான் சொன்ன எல்லா ஆப்ஷனுமே வந்து ஆக்டிவேட் ஆகும். இது ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரே வழி இந்த கார்டை யூஸ் பண்றது தான். நம்ம வாங்கி வெறும் பர்ஸ்ல மட்டும் வச்சிருக்கோம், யூஸே பண்றது கிடையாது அப்படின்னா நான் சொன்ன எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு யூஸ் ஆகவே ஆகாது. ஃபைனலி எல்லாரும் யோசிப்பாங்க, நான் தான் ஏதோ இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், அப்புறம் எதுக்கு இந்த டெபிட் கார்டு அதாவது ஏடிஎம் கார்டு இன்சூரன்ஸ் நீங்க கேட்கலாம். ஆல்ரெடி நீங்க வேற ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தாலும் சரி, இந்த டெபிட் கார்டு இன்சூரன்ஸையும் உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். இதனால அதுக்கு எந்த பாதிப்பும் வராது, அதே மாதிரி அதனால உங்களுக்கு இதுல எந்த பாதிப்பும் வராது. ரெண்டையுமே நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஏடிஎம் கார்டு அதாவது டெபிட் கார்டு இன்சூரன்ஸ்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. படிச்சதுக்கு அப்புறமா தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க.